Hello viewers, welcome to my channel All in One Zone channel. Hello students, today we will discuss some of the important often repeated questions with answers which will occur in 11th, 12th, BCom General, BCom Corporate, BCom CA, BCom BM, BCom ISM. இன்றைக்கி நம்ம நம்மளோட சேனலில் நம்ம அடிக்கடி கொஸ்டின்ஸு யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸு கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸு வித் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 11th 12th வரும், பிகாம் ஜென்ரலில் வரும், நான் சொன்ன மாதிரி பிகாம் கார்ப்பரேட்டில் வரும், பிகாம் அக்கௌண்டிங் ஃபைனான்ஸில் வரும், பிகாம் பிஎம்மில் வரும், பிகாம் சிஏ, பிகாம் ஐஎஸ்எம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் யூனிட் 1ல் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இன்ட்ரொடக்ஷன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஜேர்னலைஸ் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன். sold goods on credit to Mohan rupees 75,000. என்ன கொஸ்டின்? sold goods on credit to Mohan rupees 75,000. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் you have to put serial number போட்டுக்கோங்க, particulars, debit, credit போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி. ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி உங்களுக்கு மோகன் அக்கௌண்ட் டேட்டார் DR debtor to sales account. மோகன் அக்கௌண்ட் டேட்டார் 75,000. டெபிட்டில் 75,000 போட்டுக்கோங்க. to sales account 75,000. being the goods sold to Mohan on credit. so the goods have been sold on credit basis. credit basisக்கு மோகனுக்கு goods சேல் ஆயிருக்கு. ஸோ இது சோல்டு குட்ஸ் ஆன் கிரெடிட் டு மோகன். ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரி நீங்கள் எப்படி போடுவீங்கன்னா, மோகன் அக்கௌண்ட் டேட்டார், மோகன் இஸ் தி ரிசீவர், மோகன் அக்கௌண்ட் டேட்டார் 75,000 டு சேல்ஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் தட் இஸ் இட் ஹாஸ் பீன் சோல்டு, குட்ஸ் ஹாஸ் பீன் சோல்டு. ஸோ இது 75,000. ஸோ இது நரேஷன் இல்லாமல் போடக்கூடாது, இந்த நரேஷன் போடணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம. ஜேர்னலைஸ் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன். sold goods for cash to Mr. David rupees 50,000. Again I will repeat, sold goods for cash to Mr. David for rupees 50,000. ஜேர்னல் இதை போட்டுக்கோங்க. எப்படி பண்ணணும்னா, பர்டிகுலர் சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க, டெபிட்டு கிரெடிட் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். எப்படி ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம்? கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் to sales account. cash account debtor 50,000 டெபிட் சைடில் வரும், சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் 50,000. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அக்கௌண்டிங் ரூல்ஸ். ஸோ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த அக்கௌண்டிங் ரூல்ஸ் படி டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கேஷ் இஸ் டெபிட்டட் வித் 50,000, சேல்ஸ் இஸ் கிரெடிட்டட் வித் 50,000. நரேஷன் என்ன போடணும்னா, பீயிங் தி குட்ஸ் சோல்டு ஃபார் கேஷ். சரி, அடுத்த ஆஃபன் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஃப்ரம் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஏ சப்டிவிஷன் ஏ கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் 15,000. அடுத்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரூ கேஷ் ஃபார் ப்ரைவேட் எக்ஸ்பென்சஸ் rupees 2,000. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஜேர்னலைஸ் பண்ணணும். இது எப்படி ஜேர்னலைஸ் பண்ணுவீங்க? யூ ஹாவ் டு ட்ரா லைக் திஸ் காலம். சீரியல் நம்பர் யூ ஹாவ் டு போட், பர்டிகுலர்ஸ் போட்டுக்கோங்க, டெபிட் போட்டுக்கோங்க, கிரெடிட் போட்டுக்கோங்க, ருபீஸ் போட்டுக்கணும். இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்களாம் போடணும். ஸோ இந்த கொஸ்டின் இட் இஸ் ஆஃபன் ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஓகே, கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின். ஸோ செக்ஷன் தட் இஸ் ஏ, சப்டிவிஷன் ஏல பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் rupees 15,000, 15,000 it is deposited into the bank. Bank is the receiver, bank தானே வாங்குறோம் cash. so cash it is deposited into bank, rupees 15,000. so cash has been deposited into bank. so 15,000 debit. so bank is the receiver, debit போட்டுனோம். cash to cash account.
that is 15,000 credit you have to put. Being cash deposited into bank, இது வந்து narration or commentary, you have to put this. அடுத்து வந்து subdivision B வந்து drawings account debtor. drawings account debtorனா withdrew cash for private expenses. private expensesக்கு cash எடுக்கிறான், அது private expensesனா drawings account. drawings account வந்து எவ்வளோ 2000. to cash account அது வந்து 2000. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா being cash withdrawn for private use. ஸோ this is the narration or this is the commentary section. So withdrew cash for private expenses. So this is often repeated question. This one, make a note of it. அடுத்த question பார்த்தீங்கன்னா journalize the following. That is June 1st. June 1st வந்து business with a capital. Started business with a capital for rupees 60,000. 2nd June. 2nd Juneல வந்து paid into bank rupees 30,000. So 1998 June 1stல வந்து started business with a capital. அவன் business start பண்ணியிருக்கான் with a capital of 60,000. அப்புறம் வந்து செகண்ட் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்னா paid into bank rupees 30,000. Now we will see the solution. See here, journal. You have to put journal. Format, this is the format. Date you put, particulars, debit, credit. So 1998 June 1stல பார்த்தீங்கன்னா cash account debtor to capital account. Cash account debtor 60,000 to capital account 60,000. That is started business with a capital. That is you are starting the business with a capital. முதல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பிஸ்னஸை, அது வந்து 60,000. ஸோ வாட் இஸ் தி ஜேர்னல் என்ட்ரி ஃபார் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் ஏ கேபிட்டல்? ஜேர்னல் என்ட்ரி, அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஸ்டார்டிங் அப் ஆஃப் ஏ பிஸ்னஸ் வித் ஏ கேபிட்டல் ஸ்டார்ட் பண்ணும்போது கேஷ் இஸ் ரிக்வயர்டு. ஸோ தட் இஸ் தி கேஷ் தானே. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட் 60,000. அடுத்தது நம்பர் 2, தட் இஸ் செகண்ட் டேட்டில் வந்து பெய்டு இன்டு பேங்க். பேங்க்கில் எவ்வளோ வந்து இப்போ பே பண்ணியிருக்கான் 30,000. ஸோ பேங்க் இஸ் தி ரிசீவர். டேட் 2, தட் இஸ் செகண்ட் அன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 30,000 being the cash deposited into bank. This is the narration or commentary session. These are the important university or government examination questions. எப்பவுமே often repeated questions these are. So you should make a note of it. உங்களுக்கு இந்த செஷன் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். I think it will be useful for you when you are having your examination or when you are attending university examination. இது வந்து டக்குன்னு you can go through the important questions. Okay, if you have any doubts about this session, you can comment me in the commentary box. Question and answers, important university question and answers session வந்து இது வந்து ரொம்பவே உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Don't keep it with yourself. You share this video to your friends so that let them also benefit during the examination time. வந்து உங்களுக்கு வந்து it will be easy for you to go through review பண்ணுறதுக்கு. To ask you a question. What are the rules of debit and credit? What are the rules of debit and credit? What are the accounting rules? இது வந்து நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். Any suggestions or any comments or any queries or any doubts regarding this session, நீங்கள் வந்து எனக்கு you can comment me in the comment box. இந்த வீடியோவில் another set of question with answers பார்க்கலாம். பார்ட் ஏல பார்க்கலாம், அப்புறம் பார்ட் பி, பார்ட் சி. It is upcoming. So stay tuned and keep updated. Thanks for watching.